பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இதுக்கு முன்னாடி இருந்த சிவாஜி கணேசன் சார் முதல் நிறைய வாட்டி இந்த படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி அவங்க அதை ஸ்டில் ஷூட்டோட நிறுத்திட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் நடித்தா மரணம் ஏற்படும், இந்த வேடத்தை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இதுக்கு முன்னாடி இருந்த சிவாஜி கணேசன் சார் முதல் நிறைய வாட்டி இந்த படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி அவங்க அதை ஸ்டில் ஷூட்டோட நிறுத்திட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் நடித்தா மரணம் ஏற்படும், இந்த வேடத்தை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவருடைய மேனரிசம்லாம் உள்வாங்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதற்கெல்லாம் எங்கே எடுத்துக்கிட்டீங்க ரெஃபரன்ஸு? நானே ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த பாடி லாங்குவேஜை வந்து நிறைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு மிகப்பெரிய நடிகர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பாராட்டினார். அவர் யார் சார்? எல்லாருக்கும் தெரியும், கமல்ஹாசன் சார். கமல் சாரே கால் பண்ணி சொன்னார். நான் நேரில் பார்த்தேன். தேவருக்கு இசை அமைக்க ஒரே தகுதி உள்ள ஆள் வந்து இளையராஜா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவரை ஃபிக்ஸ் பண்ணி, நாங்கள் அவருக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்து வந்தோடனே ஃபோன் பண்ணாங்க எனக்கு அவங்க ஆஃபீஸ்லேருந்து. ஏப்பா எங்கள் வீட்டாண்ட ஒரு 10 பேர் வந்து கொடி பிடிச்சி கலாட்டா பண்ணுறாங்க, நீங்கள் உடனே வா அப்படின்னு. நான் எங்கே போய் அட்வான்ஸ் கொடுத்தா அங்கேயே சேரில் அப்படியே உட்காந்துருக்காரு, அங்கே பணத்தை அப்படியே வச்சுருக்காரு. நீங்கள் பயந்துட்டீங்களா? என்ன யார் பயம் காட்டுறது அப்படின்னாரு. என்னதான் அந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கூட மாற்று சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ வெள்ளிக்கிழமை வந்து ஷூட்டிங் வச்சுட்டார் டேரக்டர். நான் அதே வேஷத்தில் போயிட்டு அந்த பள்ளிவாசலில் போய் தொழுவேன். நின்றுட்டு லைனில் கை கொடுத்தாங்க எல்லாரும். பெருசாக நெகட்டிவிட்டிலாம் அதிகமாக இல்லை. ஒரு பர்சன் ஒரே ஒரு புள்ளி கூட கிடையாது சார். பாரதி ராஜா அவர் எப்படி இதுக்குள்ளே வந்தார்? அந்த என்ட்ரி இதுக்கு வந்து ஒரு ஜட்ஜு கேரக்டர் வேணும் சார். சிவாஜி கணேசன் சார் தான் கண்டிப்பாக அவர் தான். பட் அந்த இடத்துக்கு பொருத்தமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார். தேவர் வேஷம் போட்டு என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினார். ராதாரவி அண்ணன் அவரும் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினார். படத்துலேயே சீன் வச்சுருப்போம். முத்துராமலிங்க தேவர் அவர்களை வந்துட்டு ஒதுக்கிட்டு ஒரு அரசியல் களம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். சாதி தலைவர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள நிறைய பேர் சுருக்கி அவரை பேசுகிறாங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி அரசியலில் ஜெயிக்கணும்னா ஐயாவை போய் தொட்டால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுவான கருத்து. என்ன உதாரணத்துக்கு சொல்ல போனால் இளையராஜா சார் எங்கள் படத்தை சாங் போட்ட உடனே தான் அவர் ராஜ்யசபா எம்பி ஆனார். ஆக்சுவலாக அங்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அது யார் சார் கொடுத்தது? இப்போ ஏன்னா அந்த படத்தில் வரக்கூடிய அது ஸ்டில் இல்லையா? அது இது விலை வந்து குறைஞ்சது ஒரு 4 to 5 lakhs இருக்குது சார். அவர் நினைவாக தான் இதை வச்சுருக்கேன். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் பெருங்கட்சிகளை கடந்து தனிப்பட்ட செல்வாக்கின் மூலமாக 3 முறை பாராளுமன்றத்திற்கு சென்ற ஒரு மாபெரும் ஆளுமைன்னு சொல்லலாம். அதை கடந்து தேசியமும் தெய்வீகமும் தனது 2 கண்கள் என்று தன்னுடைய வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து மறைந்த ஒரு மாபெரும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வரலாற்றை வந்துட்டு படமாக எடுத்து அவருடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த திரு ஜேஎம் பஷீர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவர் வரவேற்று பேசலாம். வாங்க. வணக்கம் சார். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இப்படியான ஒரு வரலாறு கொண்ட ஒரு நபர், ஒரு மாபெரும் ஆளுமை. அவரை வந்துட்டு நம்ம படமாக காட்சிப்படுத்த போகிறோம், எடுத்து மக்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னும் பொழுது பல்வேறு தயக்கங்கள் இருந்திருக்கும். ஏன்னா கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இதையெல்லாம் கடந்து அந்த முடிவுக்கு உங்களை உந்தி தள்ளியது எந்த விஷயம்? முதல்ல வாழும் கடவுள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னா யாருன்னு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படத்தின் மூலம் சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இந்த படம் நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்டது என் நண்பர் சௌத்ரின்னு ஒருத்தர். அவர் தான் இந்த படத்தை ஆசைப்பட்டார். பட் இந்த படத்தை எடுத்து நாங்கள் பிரம்மாண்டமாக கொண்டு வந்து திரையில் காட்டணும் அப்படின்ட்டு எங்களுக்கு நீண்ட நாள் ஆசை. இந்த படம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 4 வருடம் தேவைப்பட்டுச்சு. இந்த 4 வருடங்களில் நாங்கள் வந்து ஐயாவை பற்றி ரிசர்ச் பண்ணி இப்போ நான் டாக்டரேட் வாங்க போகிறேன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்காக. இதுக்குள்ளே நான் என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன், இதுக்குள்ளே நான் ஃபுல்லாக இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த படத்தில் நடிக்கிறப்ப எனக்கு என்ன உணர்வுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் உங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க. பட் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த படத்தை பற்றி. இதுக்கு முன்னாடி இருந்த சிவாஜி கணேசன் சார் முதல் நிறைய ஆளுமைகள்லாம், சாண்டோ சின்னப்ப தேவர், அப்புறம் நம்ம காளிமுத்துடைய ஃபேமிலி, முன்னாள் சபாநாயகர் அவங்க ஃபேமிலி, அதுக்கப்புறம் மறைந்த அண்ணன் ராஜேஷ், இவங்கெல்லாம் வந்து நிறைய வாட்டி இந்த படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி அவங்க அதை ஸ்டில் ஷூட்டோட நிறுத்திட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் நடித்தா இந்த வேடம் போட்டால் மரணம் ஏற்படும், அவர் ஒரு சித்தர், அந்த வேடத்தை தொடக்கூடாது
அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லிகிட்ருக்காங்க. பட் எனக்கு என்ன ஆசைன்னா, இது எப்படியாவது நான் பண்ணியே ஆகணும். நம்ம ஒரு நடிகனாக வந்து அங்கீகரிக்கப்படணும். இதில் நடித்தா எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. அப்போது நான் வந்து தர்கா டிஓடிஸ் எல்லா தர்காவுக்கும் போவேன். போகிறப்போ மவுண்ட் ரோட் தர்காவுக்கு வர போவேன். அப்புறம் அஜ்மீர் தர்காவுக்கு போவேன். இதை வந்து கோரிக்கையை வந்து என் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தர்காவில் போய் சொல்லி, நான் இது மாதிரி சித்தர் வேடத்தில் நடிக்க போகிறேன், நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து பர்மிஷன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இதில் இறங்கினேன், நடிக்க ஆரம்பித்தேன். இப்போ நடிக்க ஆரம்பிக்கிறப்போ என்னுடைய உணர்வுகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் மேக்கப் போட்டுறப்ப ஐயாவுடைய ஃபோட்டோ வச்சுருவேன் என் மேக்கப் ரூமில். முருகர் பாட்டை போடுவேன். ஐயாவுக்கு வந்து கற்பூரம் காட்டுவேன், இது ஊதுபத்தி காட்டுவேன். அவரை நினச்சி வணங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் அவர் வந்து என் தலையில் கை வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி ஃபீல் ஆகிறப்போ தான் நான் மேக்கப் போட்டு இறங்கி ஒவ்வொரு நாளும் நான் ஷூட்டிங்கு போயிட்டுருக்கேன். எங்கள் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார், சார் நீங்கள் மேக்கப் போட்டு வந்தீங்கன்னா யாருமே உங்களுக்கு தெரிய மாட்டாங்க அப்படின்வார். பட் அது என்னுடைய உணர்வு என்னென்னா, சிவாஜி கணேசன் சார் ஒரு படத்தில் ராஜாவை நடித்தார்னா வீட்டில் கூட ராஜாவாகவே இருப்பாராம். அந்த படம் முடிகிறப்போ அந்த கேரக்டராகவே உள்ளே வாங்கி அப்படி இருப்பார். அதே போல் நான் என்ன ஃபீல் பண்ணிக்குவேன். நான் வந்து தேவராகவே உள்ளே எனக்குள்ளே இருக்கார் அப்படின்னு ஃபீல் பண்ணி நான் இந்த படத்தில் ஒரு காட்சியாக நடித்து முடித்தேன் சார். நீங்கள் வந்துட்டு ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்திருப்பீங்க, முத்துராமலிங்கர் ஐயா வந்துட்டு எப்படி இருக்காரோ அந்த மாதிரி உங்களை வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஆனால் இதெல்லாம் கடந்து அவருடைய மேனரிசம்லாம் உள்வாங்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதற்கெல்லாம் எங்கே எடுத்துக்கிட்டீங்க ரெஃபரன்ஸு? ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ தான் இருக்கும். நம்ம எல்லாம் பார்த்துருப்பேன். அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் சிலது இருக்கும், சில தேஞ்சு போன மாதிரி இருக்கும். இதெல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வந்து பிஹெச்டி படிக்கணும்னா அவரை பற்றி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்து ஒரு நடிகனாக நான் அவர் என்னென்ன மேனரிசம் பண்ணுறான்னு நானே ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். இது போக இந்த படம் நடிக்கிறப்போ நிறைய பேர் வருவாங்க. ஐயாவோட நாங்கள் வாழ்ந்தோம், எங்கள் அப்பா வாழ்ந்தார், எங்கள் பெரியப்பா வாழ்ந்தார், அவர் பேசுகிறப்போ இப்படி பேசுவார், அவர் மேடை பேசுகிறப்போ இப்படி பேசிட்டு இப்படி செஞ்சிட்ருப்பார், அவர் நடக்கிறப்போ பெண்மை கலந்து நடப்பார், இப்படி சில விஷயங்கள்லாம் சொல்கிறப்ப நான் அதை உள்வாங்கினேன். சரி நம்ம இது எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி லாங்குவேஜை வந்து நிறைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு மிகப்பெரிய நடிகர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பாராட்டினார். அவர் இன்றைக்கி உலகத்திலே பெரிய நடிகர்னா அவர் தான். அது எல்லாருக்கும் தெரியும், கமல்ஹாசன் சார். அவர் வந்து என்னை இப்போ பார்த்துட்டு ஒரு இடத்துல உடல் மொழிகள்லாம் நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு பெரிய அங்கீகாரம். சாரே கால் பண்ணி சொன்னார். நான் நேரில் பார்த்தேன். நேற்று தான் பார்த்தேன். எனக்கு பாராட்டி பேசினார். அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா ஒரு நடிகராக நம்ம பரிணமிச்சு களத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னும் பொழுது அந்த ஒரு பாராட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா அவரே பாராட்டும் பொழுது. சார் எனக்கு அவர் பாராட்டினது ரொம்ப பிடிச்சது. அதோட இளையராஜா சார் என்னை ரொம்ப பாராட்டினார். எனக்கு ஆடியோ லான்ச்சில் அவங்க ஆஃபீஸில் போய் ஆடியோ லான்ச் பண்ணோம். அப்போ வந்து இளையராஜா சார் வந்து என்கிட்ட சொன்னார், தேவர் வேடம் போடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, நீ ஒரு இஸ்லாமியில் இருந்து தேவர் வேடம் போட்டு நடிச்சிருக்க, பட் ஏதோ சும்மா ஏதோ பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். படத்தை பார்க்குறப்போ தான் அவர் என்ன பண்ணார், எங்களுக்கு ஃபஸ்ட்டு சாங் போட்டு கொடுத்த சாங் வேறு, படத்தை பார்த்தோன்னே அப்படியே சாங் டோட்டலாக மாற்றிட்டார். ஃபுல் இன்வால்மெண்ட்டில் உள்ளே வந்துட்டார். அவர் இப்படி எடுப்பீங்க நான் நினைக்கல, ஏதோ ஒரு பயோபிக் மாதிரி எடுப்பீங்க அப்படின்னு நினச்சேன், பட் நீ உள்ளே தேவராகவே உள்ளே வந்துட்டோன்னே நான் ஃபுல்லாக இளையராஜாவை உள்ளே போகணுன்னு சொல்லி அவர் உள்ளே இறங்கி, ஏன்னா நான் அவரோட வாழ்ந்திருக்கேன். அவருடைய கச்சேரிகளுக்கு நானும் எங்கள் அண்ணனும் போயிருக்கோம். அவருடைய மேடை பேச்சப்போ நாங்கள் போய் கச்சேரி பண்ணியிருக்கோம். அதனால் தேவரை நான் நேராக பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் உள்ளே இறங்கி ரீ ரெக்கார்டிங் வந்து எங்கே போனாலும் இளையராஜா சார் தான் பேசுகிறாங்க, ரீ ரெக்கார்டிங் நல்லா பண்ணியிருக்காரு, கிளைமேக்ஸ் தாங்களாம் எல்லாம் அழுதுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லோரும் பேசுகிறது அவருக்காக தான். ஓகே, அவருடைய பாராட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இளையராஜா ஸ்டார்டிங்காக அவர் தான் அப்ரோச் பண்ணிங்களா? அவர் எப்படி உள்ளே வந்தார் படத்துக்குள்ளே? இல்லை வேறு யார்கிட்டயாவது போயிட்டு அவர்கிட்ட வந்ததா ப்ராஜெக்ட்? இல்லை சார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னோடனே யார் டைரக்டருன்ட்டு அரவிந்த் ராஜ், அவர் எங்களுக்கு ஒரு நீண்ட நாள் நண்பர். நான் சின்ன வயசில் அவர் படத்தில் ஊமை வெடிகள் உழவன் மகனா தரையில் படுத்துட்டு பார்த்துருக்கேன். டெஸ்ட் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவர் டைரக்டர் ஆகிட்டார். அவரே உள்ளே வந்து டெஸ்ட் ஷூட்டுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார். பட் அப்போயே அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவர் தான் டைரக்டர்னு சொல்லிட்டு, அது வந்து கடவுளுடைய கிஃப்ட் தான் அவர் எங்களுக்கு கிடச்சிது. அதுபோல் இளையராஜா சார் தான் வேணும்னு சொல்லி டைரக்டரும் பிரியப்பட்டார், நானும் பிரியப்பட்டேன். இல்லை வேறு யாருக்காவது போகலான்னாங்க. தேவருக்கு இசை அமைக்க ஒரே தகுதி உள்ள ஆள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே என்ன உலகத்திலே இளையராஜா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவரை ஃபிக்ஸ் பண்ணி அவரை போய் கேட்டோன்னே ஒத்துக்கினார். அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு, 100% ஒத்துக்கிட்டாரு. நாங்கள் அவருக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்து வந்தோடனே ஃபோன் பண்ணாங்க எனக்கு அவங்க ஆஃபீஸ்லேருந்து, ஏப்பா எங்கள் வீட்டாண்ட ஒரு 10 பேர் வந்து கொடி பிடிச்சி கலாட்டா பண்ணுறாங்க, அந்த தீக்காக்காரங்க, நீங்கள் உடனே வா அப்படின்னாரு. நான் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்புறம் போனோடனே நான் எங்கே போய் அட்வான்ஸ் கொடுத்தேன், அங்கேயே சேரில் அப்படியே உட்காந்துருக்காரு, அங்கே பணத்தை அப்படியே வச்சுருக்காரு. நான் போய் கேட்டேன் என்னையான்னு.
இல்லைப்பா பெரியாருக்கெலாம் நீங்கள் மியூசிக் பண்ணல, தேவருக்கு மட்டும் எப்படி மியூசிக் பண்ணுறீங்கன்னு வந்து கத்துனானுங்க. ஓகே. இல்லை போயிட்டாங்களா, அதை போலீஸ் வந்து விரட்டிட்டாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன் நான். பெரியாருடைய ப்ரொடியூசர் என்னை அணுகலை, நீங்கள் வந்து என்னை அணுகுனீங்க, யார் கேட்டாலும் நான் மியூசிக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன நீங்கள் பயந்துட்டீங்களா? ஐயா என்ன யார் பயம் காட்டுறது அப்படின்னாரு. இதுதான் இப்படி தான் இளையராஜா சார் உள்ளே வந்தார் இதுக்குள்ளே. நீங்கள் வந்துட்டு என்னதான் அந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கூட மாற்று சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஏன்னா இப்போ இஸ்லாம் சமயத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சு நடிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது விமர்சனங்கள் வந்ததா, இல்லை ஏதாவது பேசுனாங்களா ஏதாவது அது குறித்து உங்ககிட்ட? எனக்கு வந்து இந்த படத்தில் நடிக்கிறேன்னு எனக்கு ஃபஸ்ட் லுக் வந்தோடனே நிறைய பேர் வந்து ஒரு எப்படி தேவராக நடிக்கலாம் அப்படின்னு வேறு சமுதாயத்தில் இருந்தவங்களாம் எனக்கு பேசினாங்க. நாங்கள் போராட்டம் பண்ணோம், உண்ணாவிரதம் பண்ணோம், வீட்டாண்டை வந்து அது பண்ணோம் இது பண்ணோன்ட்டு வீடியோ பதிவுகளாக நிறைய பேர் போட்டாங்க. நான் எதை பற்றியும் கவலைப்படல. போக போக நாங்கள் எங்களுடைய நடவடிக்கையை பார்த்து போக போக ஷூட்டிங் போக போக அவங்களாம் எங்களை ஒரு சீனாவது ஐயா கூட நிற்க வைக்கிற மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது எங்கள் சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்க நீங்கள். ஒரு வாட்டி ஷூட்டிங் சார், எனக்கு வந்து மேக்கப் போட்டு உட்காந்துட்டுனா ஒன் டைம் தான் மேக்கப் போடுவேன், லஞ்செலாம் போக மாட்டேன். அதோட படம் அன்றைக்கி முடிகிற வரலாம் அதே மேக்கப் அப்படியே தான் இருப்பேன். இப்போ வெள்ளிக்கிழமை வந்து ஷூட்டிங் வச்சுட்டார் டேரக்டர். ஷூட்டிங் நடந்துட்டு எனக்கு ப்ரேயர் போனோம் வெள்ளிக்கிழமை. ஆனால் வெள்ளிக்கிழமை போனோடனே மேக்கப் கழிச்சிட்டு போயிட்டு வந்தால் நான் தான் லீட் ரோல் பண்ணுறேன், அங்கே பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் இருக்கிறேன். சார் நான் தொழுவணும் சார், அப்படியே போயிட்டுமா நான் போங்கன்னாரு. நான் அதே வேஷத்தில் போயிட்டு அந்த பள்ளிவாசலில் போய் தொழுதோன்னு எல்லாரும் லைனில் வந்து நின்றுட்டு லைனில் கை கொடுத்தாங்க எல்லாரும், பள்ளிவாசலில் இருக்கவங்க எல்லாமே. அப்போவே எனக்கு வந்து ஓகே நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். இதை பதிவாக என்னுடைய மேக்கப் மேன் இதை எடுத்து வீடியோவாக போட்டு விட்டாப்புல. இந்த வீடியோ பெரிய வைரல் ஆச்சு. இஸ்லாமிய சமுதாயம் வந்து தேவருடைய வேடம் போட்டால் ஏற்றுக்குனாங்க அவங்க. ஏன்னா தேவர் வந்து எங்களுடைய தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்கிறது தான் இஸ்லாமிய மக்களுடைய. பெருசாக நெகட்டிவிட்டிலாம் அதிகமாக இல்லை, 1% ஒரே ஒரு புள்ளி கூட கிடையாது சார். கிடையாது. என்னதான் மற்றவங்க வந்துட்டு ஆதரிக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்னீங்க இந்த படத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே பல தயக்கங்கள் இருக்குது. ஏன்னா முன்னாடி நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க, இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம், இதையெல்லாம் தாண்டி நம்ம எடுத்து அதை நடிக்க போகிறோன்னே வீட்டில் என்ன மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு இருந்தது? என் வீட்டில் என் ஒய்ஃப் வந்து அவங்க வேற்றுமதத்தை சார்ந்தவங்க தான். ஓகே. அவங்க வந்து ஒரு சார்ந்தவங்க. இப்போது என்னை மேரேஜ் பண்ணோன்னே அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க இஸ்லாத்துக்கு. அவங்க வந்து 100% எனக்கு சப்போர்ட்டு. ஓகே. நான் இந்த படத்தில் நடித்து 2-3 வருஷமாக வந்து என்னுடைய குடும்ப உறவுகள்லாம் தள்ளி வச்சுட்டேன். ஏன்னா சித்தராக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது, இதெல்லாமே ஃபீல் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் வந்து என் ஒய்ஃப் தான். இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகுதா, இல்லை அந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடாம? இல்லை, நான் என்னைக்கு ரிலீஸ் பண்ணேன்னா தேவர் ஜெயந்தி அன்னிலேருந்து நான் ஃபினிஷ் அந்த படம் முடிக்கிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிங்க. அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஆள் வந்து இணைஞ்சிருந்தார், யாருனாக்கா பாரதி ராஜா அவர்கள். அவர் எப்படி இதுக்குள்ளே வந்தார், அந்த என்ட்ரி? இதுக்கு வந்து ஒரு ஜட்ஜு கேரக்டர் வேணும் சார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து கொலை குற்றத்தில் பொய்யான கொலை குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கார். இது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவர் வந்து குற்றவாளிகளை நிரபராதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜு எங்களுக்கு வேணும். இதுக்கு தகுதியானவன் யாருன்னு சினிமாவில் நாங்கள் தேடிட்டுருக்கோம். சிவாஜி கணேசன் சார் தான் கண்டிப்பாக அவர் தான், பட் அவர் இல்லை. பட் அந்த இடத்துக்கு பொருத்தமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார். அவரை போய் நாங்கள் கேட்டோன்னே என்னை கூப்பிட்டு சொன்னார், எம்ஜிஆர் மாதிரியே இருக்க அப்படின்னாரு என்னை. அப்புறம் எங்கள் டைரக்டரை கூப்பிட்டு இந்த படத்தை நான் பண்ணோம், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் தான் முயற்சி பண்ணேன், ஆனால் அந்த வாய்ப்பு வந்து உனக்கு கொடுத்துருக்காரு, இந்த படம் வந்த உடனே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் உனக்கு கோயில் கட்டுவாங்கன்னு என்ன சொன்னார். நான் சொன்னேன், அப்பா எனக்கு கட்ட மாட்டாங்கப்பா, ஐயா கட்டுவாங்க, எல்லா புகழும் ஐயாவுக்கு தான் போய் சேரோன்னேன். ஷூட்டிங்க்கு வந்தார். அப்போ ஷூட்டிங் வந்து அவர் 2 நாள் ஷூட்டிங் இந்த ஃபிலிம் சிட்டில் தான் பண்ணோம். ஜட்ஜாக வந்தப்போ நான் போய் நின்னேன் அவரை பார்த்து. அவர் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். அவ்வளோ பெரிய இயக்குனர் வந்து தேவர் வேஷம் போட்ட என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினார். ராதாரவி அண்ணன் அவரும் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினார். படத்துலேயே சீன் வச்சுருப்போம். ஜட்ஜி கேட்பார், நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா இவர் எழுந்து தேவருடைய வக்கீல் எழுந்து என் தெய்வத்தை நான் வணங்கிக்கிறேன்னு சொல்லி நேரடியாக வந்து அவர் போட்ட டைலாக் அது நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே அந்த டைலாக் போட்டு நேராக தேவரை வந்து கும்பிடுற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்போம். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் முத்துராமலிங்க தேவர் அவர்களை வந்துட்டு ஒதுக்கிட்டு ஒரு அரசியல் களம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனாலும் கூட அவர் மீதான ஒரு முரண்பட்ட கருத்துக்களை வைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவர் வந்துட்டு ஒரு சாதி தலைவர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளே நிறைய பேர் சுருக்கி அவரை பேசுகிறாங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க?
அப்படியான ஒரு பார்வை வைக்கிறத நீங்கள் எப்படி அணுகுறீங்க? இது இவர் வந்து சாதி தலைவர் இல்லை, ஒரு தேசிய தலைவர், இவர் சாதிக்க பிறந்த தலைவர்னு சொல்கிற படம் தான் இந்த படம் சார். இந்த படம் தான் எல்லாருக்கும் உண்டான பதில். இவர் வந்து ஒரு ஜாதிய தலைவர் இல்லை சார், ஒரு தேசிய தலைவர். சில பேர் அவரை சுருக்கி இருக்காங்கன்னா, ஏன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்படி சுதந்திரத்துக்கு அவர் வாங்கலை, அவருக்கும் சுதந்திரத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, இதுதான் அவங்கள மறைக்கணும்னு சொல்லி மறைச்ச விஷயங்கள் தான் இது. வெள்ளையர் காலத்துலேருந்து மறைக்கப்பட்ட விஷயங்கள் சார். அவர் இல்லாட்டியும் கூட அவருடைய தாக்கம்ங்கிறது வந்து சமூகத்தில் இருக்கா? அவரை சுற்றி வந்துட்டு ஒரு அரசியல் களம்ங்கிறது, ஒரு அரசியல் செல்வாக்குங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அவருக்கு சிலை எழுப்புறதா இருக்கட்டும், இல்லை தங்க கவசம் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த வாக்கு அரசியலையுமே ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு நினைக்கிறீங்களா? அவரை சார்ந்து தமிழக அரசியலை பொறுத்தவரையிலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தொடாதவர்கள் யாருமே அரசியல் தலைவராக வந்ததே கிடையாது. இன்றைக்கி அரசியலில் ஜெயிக்கணும்னா ஐயாவை போய் தொட்டால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுவான கருத்து. ஏன்னா பசும்பொண்ணுக்கு போய் நீங்கள் காலை வச்சுட்டிங்கன்னா அரசியலில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. என்ன உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இளையராஜா சார் எங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணி சாங் போட்ட உடனே தான் அவர் ராஜ்யசபா எம்பி ஆனார். அது மாதிரி நிறைய பேர் அரசியல் தலைவர்கள் அங்கே போய் அவரை தொட்டால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி வந்து அங்கே நிற்கிறாருன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அதுதான் சார். இப்போ நிறைய பேர் வந்துட்டு பாராட்டி இருப்பாங்க உங்களுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு. அதில் முக்கியமான பாராட்டு தான் அரசியல் தலைவர்கள்கிட்ட இருந்து எனக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. வேறு ஏதாவது ப்ரடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழக அரசியல் களத்தில்? இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்தே முன்னாள் முதல்வர் ஐயா ஓபிஎஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. அவர் 3-4 வாட்டி ஃபோன் பண்ணி பேசிட்டாரு. என்னை எப்போவுமே தேவர் தான் கூப்பிடுவார். அவர் என்ன தேவரை படம் நல்லா போதாமே, அப்படி போதாமே, இப்படி போதாமே, உங்களை தேவராகவே பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணுவார். நான் அவருக்கு பண்ணுவேன், எடுக்க மாட்டார், அவர் லைனில் வருவார். இப்படி நிறைய வாட்டி அவர் பேசியிருக்காரு. அது போக நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்கணுன்ட்டு என்னென்னா, இப்போ நீங்கள் திமுக இருக்கீங்க, திமுக தலைவர்கிட்ட அதாவது இன்றைய முதல்வர்கிட்ட வந்துட்டு ஏதாவது சொல்ல முடிஞ்சதா இந்த படத்தை பார்க்க சொல்லி, இல்லை ஏதாவது ரெக்வஸ்ட் வைக்க முடிஞ்சதா? சார் முதலமைச்சர்கிட்ட வந்து நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கோம். ஓகே, முதலமைச்சர் கைக்கு அந்த கடிதம் போயிருக்கோம். நிச்சயமாக அவர் வீட்டில் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்துட்டு நிச்சயமாக எங்களை கூப்பிட்டு பாராட்டுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். நீங்கள் வந்துட்டு ஆரம்பத்தை சொல்லியிருந்தீங்க, நான் டூர் போகிற மாதிரி போயிட்டு தேவரை அவருடைய ஜெயந்திக்கெலாம் போயிட்டு வருவேன், அவருடைய சிலையை பார்ப்பேன், பசுமனுக்கெலாம் போயிருப்பீங்க. தேவரை பார்க்க போன காலம் போய் உங்களை நீங்களே தேவராக பார்த்தீங்கல்ல அந்த ஸ்க்ரீனில், தேவர் மேலே எந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை கூடுச்சு? ஏன்னா நீங்கள் நடிச்சிருப்பீங்க, அந்த ட்ராவல் அவரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ட்ராவல் முடியும் பொழுது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? தேவர் மேலே மரியாதை எந்த அளவுக்கு கூடுச்சு? இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப உயர்வாக பார்க்குறேன் அவருடைய வாழ்க்கையில். அந்த மாதிரி சார் இதுக்கு ஒரே ஒரு வரியில் பதில் சொல்கிறேன். எங்கள் படத்தில் எங்கள் டைலாக் வச்சுருப்பார் டைரக்டர். மனிதனாய் பிறந்து தலைவனாய் வாழ்ந்து, மனிதனாய் பிறந்து தலைவனாய் வாழ்ந்து சித்தராய் மறைந்து இன்றைக்கி கடவுளாக இருக்கிறவர் அவர் இன்றைக்கி வந்து உலகத்தில் எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய அங்கீகாரம். இன்றைக்கி மக்கள் எல்லாம் கடவுளாக போற்றக்கூடிய ஒரே மனிதர் அவர் தான். ஏன்னா ஒரு அரசியல் தலைவரை கடவுளாக இன்றைக்கி கும்பிட்றாங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தவிர யாருமே கிடையாது. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர். இப்படிப்பட்ட மனிதருடைய கேரக்டர் நம்ம நடிச்சிருக்கோன்றப்ப என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம். அவங்க வீட்டில் வந்து போன ஜென்மத்தில் நான் நாயாவோ ஏதாவது பிறந்திருப்பேன், அதுக்காக கொடுத்த பரிசு தான் இது நான் நினைக்கிறேன் சார். நம்ம வரலாற்று பதிவு ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப மெனக்கடலாக இருக்கும். நிறைய பேருக்கு மாற்று கருத்துலாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த படம் பார்த்துட்டு யாராவது மாற்று கருத்து சொன்னாங்களா? இல்லை கரெக்டாக எடுத்திருக்கீங்க, அது மட்டும் தான் ஒரே பாசிட்டிவாக நோட் பண்ணுறது? மாற்று கருத்து சொன்னவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். ஓகே, லட்சோப மக்கள்லாம் கொண்டாடிட்டான். நம்ம வந்து எது பெரும்பான்மை அதுதானே சொல்லும் சார். இன்றைக்கி வந்து நபிகள் நாயகத்தையே குறை சொன்னவர்கள் தான் இயேசு பெருமானை வந்து சிலுவையில் அறைந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. தவிர சில பேர் தெரியாமல் தன்னை வந்து அறிவுஜீவிகளாக நினச்சி சில பேர் சொல்லுவாங்களே தவிர, பட் பொதுமக்கள்லாம் கொண்டாடிட்டாங்க சார். ஒரு விஷயத்தை வந்து பொதுமக்கள் கொண்டாடிட்டாங்கன்னாவே மற்ற எல்லாமே மறைஞ்சிடும். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்துட்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இதெல்லாம் இணைச்சிருக்கலாம், இல்லை இது வந்துட்டு மிஸ் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது குறைகள் ஏதாவது சொன்னாங்க? அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வரலையே, ஐயா மீசை எடுத்தது நீங்கள் வைக்கலையே, ஐயா பர்மாவுக்கு போனது நீங்கள் வைக்கலையே, ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வராங்க. பட் இதெல்லாம் வைக்கலன்னா ஒரு படம் எடுக்க முடியாது சார். பார்ட் 2 எடுக்கணும். அதுவும் இப்போ எடுக்க போகிறோன்னு எங்கள் ப்ரொடியூசர் அன்றைக்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு, பார்ட் 2 நம்ம பண்ணுவோம். ஏன்னா மக்கள் எல்லாமே போராட்டத்தில் நிறைய விஷயங்கள் வைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், அது யார் சார் கொடுத்தது? இப்போ ஏன்னா அந்த படத்தில் வரக்கூடிய அது ஸ்டில் இல்லையா அது? ஆமாம், இது வந்து சார் ஈரானில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ இறந்துட்டார். அவங்க பசங்கள்லாம் பிஸ்னஸில் இருக்காங்க. நான் ஈரான் போயிருந்தேன் லாஸ்ட் டைம் ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி. அப்போது அவருடைய சன் வந்து ஈரான் கார்பெட்னா வேர்ல்டு ஃபேமஸ். ஈரான் கார்பெட் பற்றி உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப காஸ்ட்லி, வேர்ல்டு ஃபேமஸ். அவர் வந்து ஷாருக் கானுக்கு பண்ணியிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய இந்தியாவில் இருக்க பெரிய டாப் ஸ்டார்ஸ்லாம் பண்ணியிருக்காரு.
அவர் என் கூட டச்சில் இருக்கப்போ என்ன இவர் இதை பற்றி கேட்டார். இவர் யாருன்னு நான் சொன்ன உடனே, நான் அவரை பற்றி உங்களுக்கு ஒரு பண்ணி தரட்டுமான பண்ணி தரேன். எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே இதை பண்ணி பெங்களூர் நான் போகிறப்போ என்னை வந்து நேரில் ஹோட்டலில் பார்த்து இது கொடுத்தாரு. இது விலை வந்து குறைஞ்சது ஒரு 4 to 5 lakhs இருக்குது சார். ஓகே. அவர் நினைவாக தான் இதை வச்சுருக்கேன் கார்பெட்டில். ஓகே. இன்னொரு ஃபோட்டோ பக்கத்துலேயே இருக்குது. ஆக்சுவலாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ. அவங்க யார், அவங்கள பற்றி? என்னுடைய இளைய மகள், பெரிய பொண்ணு வந்து லண்டனில் இருக்காங்க, பாஷினி ஃபாத்திமா. அவங்க மிஸ் இந்தியா வின் பண்ணிட்டு இப்போ லண்டனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து சின்ன பொண்ணு. இவங்க இப்போ லா முடிச்சுட்டு இப்போ ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. இவங்க தான் இப்போ வேலுநாச்சியாரை பண்ண போகிறாங்க. பாபினி ஐஷா. இப்போ அந்த ஷூட்டிங் இன்னும் ஒரு 10 நாளில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். லண்டனில் தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஏராமன் சார் கல்யாணத்தில் போகிறப்போ சிஎம் கிட்ட கேட்டு என் பொண்ணை அறிமுகப்படுத்துகிறப்போ அவங்களே செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோ தான் அது. ஓகே. மெமரபிள் ஃபோட்டோ இல்லை அது? அது தலைவரில். ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் இதை சொல்லும் போது எனக்கு இன்னொன்று தோணுது. ஒரு பக்கம் வந்துட்டு தேவர் அவர்களுடைய படத்தை வந்துட்டு எடுக்கிறீங்க, அவங்க வந்துட்டு வேலுநாச்சியார் அவர்களுடைய படத்தை நடிக்கிறாங்கன்னும் பொழுது இந்த வரலாற்று தலைவர்கள் மேலே உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு அபிமானம் இருக்கோ? அவங்களெல்லாம் காட்சிப்படுத்துங்கிற ஆசை ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்ததோ? தேவரா நடிக்கிறப்போ சில பேர் வந்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் அடுத்தது வந்து வேலுநாச்சியார் எடுங்க. ஏன்னா வேலுநாச்சியார் வந்து தேவருக்கு முன்னாடி உலகத்தை அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் முதல் ஒரு பெண்ணாக இருந்து போரிட்டு வெள்ளையனை ஜெயித்தது வேலுநாச்சியார் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் ஜான்சி ராணிலாம் வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெள்ளையனை போரிட்டு ஜெயித்தது, இதுவரையிலும் வெள்ளைக்காரரை போரிட்டு யாருமே ஜெயித்ததே கிடையாது சார். ஃபஸ்ட்டு ஜெயித்தது இவங்க தான். ஓகே. இவங்களுக்கு வந்து ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட்டு இந்த கதையை வந்து நான் சிவகங்கையில் ஷூட் பண்ணுறப்போ சிவகங்கை ராணி வீட்டில் போய் ஷூட் பண்ணோம். அவங்களுடைய வாரிசு தானே அவங்க ராணி. அவங்க தான் சொன்னாங்க, புத்தகத்தை ஒன்று கொடுத்து நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுங்க. ஓகே. அங்கே இருந்த இன்ஸ்பிரேஷன். ஆமாம், நீங்கள் பேஸ் பண்ணி எடுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த படமும் தேசிய தலைவரை வந்து முடிசூடா மன்னர் ஏஆர் பெருமாள் எழுதிய புத்தகம் தான். ஓகே. அந்த புத்தகத்தை பேஸ் அதை வச்சு தான் எழுதணும். அது அவங்களுடைய பேரை கூட எங்கள் படம் நடிச்சிருக்காரு. ஓகே. இப்போ நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்க, அவங்களுக்கு எப்படி ஃபிலிமில் வந்துட்டு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்து உள்ளே வராங்களா, இல்லை உங்களுடைய அட்வைஸ் ஏதாவது நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது? எங்கள் அப்பா நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் சார். ஓகே. எங்கள் அப்பா வந்து ஆமாம், எங்கள் அப்பா எம்ஜிஆருடைய டைலர் அவர். ஓகே. ஆமாம், எம்ஜிஆருடைய காஸ்டியூமரு. எம்ஜிஆர் ஏதாவது ஒரு படத்தில் காஸ்டியூம் போட்டால் எனக்கு சின்ன வயசில் அதே மாதிரி தச்சு கொடுப்பாரு. அவர் நடிக்க முடியாமல் போனோடனே எனக்கு சின்ன வயசுலேயே ஃபோட்டோலாம் எடுத்து நீங்கள் நடி ஒரு சான்ஸ் தேவைப்படா. சின்ன வயசில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்கேன். ராஜா சின்ன ரோஜாவில் சின்ன வயசில் நடிச்சிருப்பேன். ஓகே. அப்போதுலேருந்தே இருந்தக்கூடிய ஒரு தாகம் தான். ஒரு நடிகராக நம்ம வரணும்னு ஒரு ஆசைப்பட்டார் எங்கள் அப்பா. முடியல. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் நடிக்கணும்னு நினச்சி நிறைய படங்கள் நடித்தேன். சில படங்கள் வந்துச்சு, சில படங்கள் வரல. பட் ஒரு நடிகர் என்ன ஆசைப்படுவேன்னா, எங்கேயாவது வெளில போனால் யாராவது வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். பட் எனக்கு என்னென்னா கால்லெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க தேவர்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த ஒரு கேரக்டர் பண்ணுற மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். வேறு எந்த கேரக்டரும் கிடைக்காது. நீங்கள் முருகராக கூட நடிக்கலாம், சிவராக கூட நடிக்கலாம். அதுக்கெலாம் வந்து காலில் விட மாட்டோம். நடிகர் தான் பார்ப்போம் தவிர வாழும் கடவுளாக இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நடிக்கிறப்போ தான் இவ்வளோ பெரிய மீசை வச்சுருப்பாங்க சார். காலில் வந்து இப்படி எடுக்கணும், ஐயா கூட இப்படி எடுத்து ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே. இது அவர் கொடுத்த கிஃப்ட் தான் சார். இந்த 100 படம் ரீச், இந்த ஒரு படத்துலேயே அவ்வளோ ரீச். 100 படம் நடித்தா கூட இந்த பெருமை கிடைக்காது. இந்த ஒரு படத்தில் எனக்கு கிடச்சிது. நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். நீங்கள் உங்களை நடிகராக பார்த்தாச்சு, ரெண்டாவது வந்துட்டு அரசியல் ஈடுபாடு உள்ள ஒரு ஆளாக பார்த்தாச்சு. அங்கே ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிஷியேஷன் பார்த்தோம். என்னன்னாக்கா சோஷியல் சர்வீஸ்க்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி சார்? அந்த காலம் எப்படி உங்களுக்கு அது மேலே எப்போ ஈடுபாடு, சோஷியல் சர்வீசஸ்லாம் அது சார்ந்த விஷயம்? சார் நான் வந்து இந்த தெருவில் இருக்கிற அந்த தெருவை ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் சார். ஓகே. என் கீழே எல்லாத்துக்கும் சொல்லுவேன், தெருவில் எவன் வரா எவன் போகிறா எந்த கார் வருதுன்னு அவர் நோட் பண்ணுங்கடா, ஏன்னா நம்ம தான் பார்த்துக்கணும் அந்த தெருவை அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எங்கள் கீழே இருக்க பசங்களாம் அப்படி தான் பார்த்துக்குவாங்க. எனக்கு என்னென்னா யாருக்காவது எங்கள் கொரோனாலாம் பார்த்தீங்கன்னா சார் குறைஞ்சது ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பேன் சார் கொரோனா டைம். ஓகே. தனிப்பட்ட முறையில் என்னுடைய சொந்த பணத்தை இதே பிஆர்ஓ யூனியனுக்கு வந்து எல்லாருக்கும் ஆளுக்கு 5000 சினிமா பிஆர்ஓக்கு சொல்லுவேன், ஆளுக்கு 5000 அமுச்சு விட்டேன். அரிசி கொடுத்தேன், பருப்பு கொடுத்தேன், சொல்லக்கூடாது, நிறைய பேர் கொடுத்துருக்கேன். அது மாதிரி எனக்கு என் கூட இருக்கவங்கள நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். மற்றவங்க நல்லா நான் என்ன ட்ரெஸ் போடணும் அதே மாதிரி தான். எங்கள் வீட்டிலலாம் திட்டுவாங்க, அதே ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. நான் எப்படி இருக்கணும் அவங்க அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அது மாதிரி தன்னை போல அடுத்தவனை வச்சுக்கிறோன்னு எவன் நினைக்கிறானோ அவன் முன்னிலே ஒரு பெரிய சோஷியலிஸ்ட். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் தேவர் ஐயா அவர்கள் குறித்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த டாக்டரேட் வாங்கிட்டா அது எவ்வளோ முழுமையாக இருக்கும் உங்கள் மனசுக்கு? அதுதான் உண்மையான டாக்டரேட். அதுதான் உண்மையான டாக்டரேட். வாங்கிடுவேன், இன்னும் ஒரு 4 மாதத்தில் வாங்கிடுவேன். இப்போ அந்த டாக்டரேட் வாங்குறதன் மூலமாக, அந்த ரிசர்ச் மூலமாக வேறு ஏதாவது சில விஷயங்கள்லாம் அவரை பற்றி கொண்டு வர போகிறீங்களா? அதை புத்தகமாக வெளியிடுறதுக்கு
இல்லை ஆய்வு இந்த படத்தை வந்து புத்தகமாக வெளியிட்டோன்னு எனக்கு ஒரு ஆசை சார். ம். அதுக்குண்டான வேலை நடந்துட்டு இருக்குது. ஓகே. ஏன்னா ஏஆர் பெருமாளுடைய பேரை ராமுத்தேவர் வந்து முடிசூடா முன்னர் புத்தகத்தை அவர் வெளியிட்டார். அந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி எடுத்த கதை தான் இது. இந்த இந்த படத்தினுடைய கதைகளையும் இந்த படத்தினுடைய வசனத்தையும் இந்த படத்தினுடைய ஃபோட்டோகிராஃபியும் யூஸ் பண்ணி தேசிய தலைவர் ஒரு புத்தகத்தை வெளியிடலான்னு ஆசைப்பட்டேன். இன்னொரு பக்கம் இங்கே சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். குறிப்பாக அந்த ஃபோன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. செல்லார் ஃபோன் இருக்குது, இது ரொம்ப பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஃபோன். இந்த கலெக்ஷன்லாம் எப்படி, அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி வந்தது உங்களுக்கு? நிறைய இடத்துல வாங்குவோம் சார். நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியாது, நான் சொன்னோன்னே தெரியும். அது எல்லாமே வந்து பறவையினுடைய ரெக்கைகளை செஞ்சது தான் எல்லாம். ஃபெதர்ஸ். ஓகே ஓகே. இப்போ தான் போய் பார்ப்பீங்க அதை ஃபெதர்ஸ்ன்னு சொல்லி. இதுதான் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே எல்லாமே ஆன்டிக் கிளாஸ் வச்சுருப்பேன் வீட்டில் எல்லாமே. அந்த கலெக்ஷன் வாங்குற இதுலாம் உங்களுக்கு ஆன்டிக் நிறைய வச்சுருப்பேன். இந்த வீட்டில் நிறைய பேருக்கு தெரியாது எங்கே இருக்குன்னு சொல்லி. எனக்கு கூட தான் தெரியும் ஆன்டிக். நடிகராக அடுத்த கட்ட பயணம் என்ன? ஏன்னா இந்த படம் முடிச்சாச்சு, இது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா அடுத்து வேறு ஏதாவது படங்களில் சைன் பண்ணணும், இல்லை வந்து புதுசாக படம் நடிக்கணும் அப்படி ஏதாவது ஆசை இருக்கா சார்? அந்த படம் வெற்றி அடைஞ்சால் நான் வந்து திருப்பதிக்கு வரேன்னு வேண்டிக்கிறேன், அங்கே போக போகிறேன். அஜ்மீருக்கு வரேன்ட்டு வேண்டிக்கிறேன், அங்கே போக போகிறேன். ஷீரடிக்கு வரேன்னு வேண்டிக்கிறேன், அங்கே போக போகிறேன். இந்த 3 கோயிலுக்கு போயிட்டு தான் அடுத்த ஒரு பெரிய பேன் இந்தியா டைரக்டருடைய படம் பேசியிருக்கேன் சார். அந்த படத்தில் ஒரு முக்கிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் எனக்கு என்ன லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா எனக்கு ஆப்டாக இருந்தால் நிச்சயமாக படம். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்க்ரீன் இமேஜ் இந்த படத்தில் கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஸ்க்ரீன் இமேஜ்னால் திரும்பினா கை தட்டுறான், தேவருக்காக தட்டுறான், எனக்காக தட்டல. அந்த ஸ்க்ரீன் இமேஜை தக்க வைக்கக்கூடிய பாத்திரம் எந்த பாத்திரம் இருந்தாலும் நான் நடிப்பேன். இப்போ இதுவே பார்ட் 2 பண்ணுன்னு சொல்லியிருக்காரு ப்ரொடியூசரு. அது எந்த டைமில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை திருப்பி தயார் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இப்போ நான் உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே சைடில் பார்த்தா அவங்க ஸ்டைலிஷான ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதுதான் சார் என்னுடைய ஒரிஜினல். ஓகே. இப்போ இது ஒரிஜினல், அப்போ அது ஒரிஜினல். ஓகே. அதுதான் அது என்னுடைய ஒரிஜினல் ஹேர் ஸ்டைலில் தான் என்ன எல்லாமே A to Z எல்லாம் அதுதான். பட் இப்போ நான் வந்து டிவோஷனலில் இருக்கிறதுனால எனக்கு டோட்டலாக இப்படி மாறிக்கிறேன். அது எப்போ சார் எடுத்த ஃபோட்டோ? அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது ரொம்ப நாள் இருக்காது, ஒரு 10 years 5 years 6 years இருக்கும். 6 years முன்னாடி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி இருந்த ஆள் தான், இந்த ஒரு படத்துக்குள்ளே கமிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இது மாதிரி மாட்டிங்க. ஆமாம், ஒரு நடிகன் வந்து அந்த கதாபாத்திரமாக தன்னை முழுமைப்படுத்திக்கல சார். அதனால் நான் என்னை முழுமைப்படுத்திக்கிறேன். இந்த வேடமே இது வேடம் இல்லை, இது உண்மையாகவே இதை மாறிக்கணும், அவ்வளோதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னாக்கா, முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துட்டா நேதாஜி அவர்களை பிரிக்கவே முடியாது. நேதாஜி கேரக்டரும் அதில் இவர் பண்ணியிருக்காரு, சத்யகுமார் சார் பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்க. நேதாஜி பற்றின உங்களுடைய புரிதல் என்னவா இருந்தது இந்த படம் நடிச்சதுக்கப்புறம்? இல்லை அவரை பற்றி ஏதாவது நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்லை அவரை பற்றின படம் ஏதாவது எடுக்கணும்? ஏன்னா இவங்க 2 பேருடைய பங்களிப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது இல்லை. சுதந்திர போராட்டத்திலே கூட காந்தி அவர்கள் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாருனாக்கா நேதாஜி அவர்கள் வந்து முற்றிலும் முதலமாக வேறொரு வழி தேர்ந்தெடுத்தார். நீங்கள் கூட சில காட்சிகள்லாம் படமாக்கியிருக்கீங்க, அதில் அவர் பயிற்சி மேற்கொண்டதெல்லாம் அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய தலைவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வச்சு படங்கள் வந்திருக்கு நிறைய. பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அதில் இதெல்லாம் படங்கள் வந்திருக்கு. பட் எங்கேயுமே அவங்க தேவரை டெஸ்ட் பண்ணவே இல்லை. அவங்க ஒரு லைனில் அப்படியே போயிட்டாங்க. பட் நாங்கள் தேவரை வந்து படத்தில் வந்து நேதாஜி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நேதாஜி வரும்போது கை தட்டுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரை, உசிலம்பட்டி, ராம்நாட்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இப்படின்ட்டு இவங்களுக்குலாம் இந்த பேரை வச்சு பழக்கம் ஆயிடுச்சு. நேதாஜியை பார்த்தா கை தட்டுவாங்க, நேதாஜியை கும்பிட்றாங்கன்னா இது காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். இப்போது நேதாஜி படம் பண்ணோம் அப்படின்றப்ப எனக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். நான் இப்போ யார்கிட்டையாவது தேவமார்கிட்ட பேசுனீங்கன்னா, இப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரங்க யாராவது பேசினாங்கன்னா நான் ஜெய்ஹிந்த் தான் பேசுவேன், அவங்களும் ஜெய்ஹிந்த் தான் பேசுவாங்க. பட் இந்த புரிதலோடு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நேதாஜியை பற்றி நம்ம சொல்லணுன்னா அந்த மைண்ட் இப்போ இல்லை எனக்கு. ஆனால் பட் எதிர்காலத்தில் வாய்ப்பு வந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அவர் தேவருடைய பெரிய தலைவர். ஓகே, அந்த பயிற்சி காட்சியில் அதை எடுத்தீங்களா? அவர் வந்து தேவர் அவர்கள் வந்துட்டு அந்த படத்தில் காட்சிப்படுத்திருந்தீங்களா? ஐயா வந்து 1 வருஷம் 8 மாதம் இந்தியாவில் இல்லை. அவர் எங்கே இருக்காருன்னு யாரும் கண்டுபிடிக்கல. ஓகே, அவர் அப்போ தான் பர்மா வழியாக வந்து கேரளா வழியாக இந்தியாவுக்கு வரும்போது சொல்கிறாரு, நான் நேதாஜியோட போய் சைனாவில் போய் போர் பயிற்சி பண்ணேன். எனக்கு வந்து ஒரு விமானத்தை இயக்க தெரியும், ஒரு விமானத்தை இறக்க தெரியும், பீரங்கி ஆப்ரேட் பண்ண தெரியும், இந்த துப்பாக்கியெல்லாம் நான் சுட தெரியும் அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறார் அவர். இந்த பயிற்சிகள் வந்து எழுத்து மூலியமாக தான் இருக்குது. இதை நாங்கள் காட்சிப்படுத்திட்டோம். நேதாஜியோட அவர் மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் வர்றது, இவர் ட்ரெயின் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சீன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம் படத்தில். ஓகே சார், கிட்டத்தட்ட நேதாஜி அவர்கள் வந்துட்டு அந்த படையை கட்டும்பொழுது பெரும் படையங்கிறது அணைச்ச ஆள் அப்படிங்கிறது பேர். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.